கோவையில் தவறான சிகிச்சை அளித்ததால் கணவர் உயிரிழந்ததாக கூறி தனியார் மருத்துவமனை முன்பாக இறந்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை ஒண்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய குமார் என்பவர் ஜோசிய தொழில் செய்து வருகின்றார். இவருக்கு கண் பார்வை மங்கியதை அடுத்து கோவை தனியார் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட போது தலையில் நீர்க்கட்டி உள்ளதாக கூறி அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த புதன்கிழமை குமாருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அடுத்த நாள் வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர். வீட்டிற்கு சென்றவுடன் மீண்டும் குமாருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் அதே மருத்துவமனையில் சேர்த்தபோது உடல் நலமுடன் உள்ளதாக கூறியதாகவும் மீண்டும் பணம் கட்ட அறிவுறுத்தியதை அடுத்து 1,20,000 செலுத்தியதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று காலை அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். மருத்துவர்களின் கவனக்குறைவு காரணமாகவே தனது கணவர் குமார் உயிரிழந்ததாக கூறி அவரது மனைவி கஸ்தூரி பொதுமக்களுடன் மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளார். இதன் காரணமாக கோவை அவிநாசி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட செய்தனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்துடன் உறவினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். எந்த பிரச்சனையும் இல்லமா, நல்லா இருக்கிறாரு, நீங்க எது கவலைப்படாதீங்கன்னு மட்டும் தான் சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்ல. இப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டேன்னு சொல்றாங்க. பாக்குறக்க முடியல, என்னமே சொல்லல. அதாக்க நாங்களா போய் கேட்டதுக்கு தான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு அவரு. நேத்தே இறந்து அவள வாயிலெல்லாம் பஞ்சு, மூக்குல பஞ்சு, ஐஸ் கட்டி மாதிரி வச்சிருக்காங்க.